நிதி ஆயோகத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு தொகை போட்டு அந்த இந்திய கொடுத்து பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ விதியப்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பரப்புரை சட்ட மெட்ரோவில் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழி சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராபர் மற்றும் பழங்குடியின மக்களை மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவர்கள் சாதி பெருமை விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராபர் மக்களை ஆயுதராபர் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வுக் கூட்டம் நிதி ஆய்வுக் கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரைவேட் சந்திக்கு நேரம் கேட்டிருந்தேன். அங்கே ஒரு 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி சொல்லுவது. என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன் கூடாது, என்ன சொல்லுவார்? செய்யறதா செய்யாமல் போகணும். தொடர்ச்சியாக நீங்க கோரிக்கை வச்சுட்டே வரீங்க. அதாவது கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகள்லாம் சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியது. பிரதமர் கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு சந்திப்பு ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை அப்படியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது நீ சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறைக்கு மீதான நியாயமான கருத்து தான். நீதிபதி சொன்னது நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. இப்ப தமிழகத்திலேயும் அந்த சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது அரசியல் ரீதியா பண்றது. அதை நாங்கள் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படைத்தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாருங்க? சொன்ன வெள்ளக்கொடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கொடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது அதே அடிப்படையில் சந்திச்சுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பித்தலாட்டம், பொய், தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மருத்துவம் அந்தந்த துறையோட அமைச்சர் அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.